தலைமுறையின் விரைவு செய்திகள் இது. தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை நாம் பார்க்கலாம். தருமபுரியில் காதல் திருமணம் செய்த இளவரசன் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தண்டவாளம் அருகே காயங்களுடன் அவரது சடலம் மீட்கப்பட்டது. இளவரசனுடன் வாழ விருப்பமில்லை என அவரது மனைவி திவ்யா உயர்நீதிமன்றத்தில் நேற்று கூறியிருந்தார். இளவரசனின் மரணத்தை தொடர்ந்து தருமபுரியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு மசோதாவை அவசர சட்டத்தின் மூலம் நிறைவேற்றுவது மக்களை ஏமாற்றும் செயல் என முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். அசாதாரண சூழ்நிலையில் மட்டுமே அவசர சட்டம் கொண்டுவரப்பட வேண்டிய ஒன்று என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரும்பாலான கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி அவசர கதியில் நிறைவேற்றுவது ஏன் என்றும் ஜெயலலிதா கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சி விவகாரத்தில் தலையிட்டு தீர்வு காணும்படி சோனியா காந்தியை திமுக தலைவர் கருணாநிதி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதிய கடிதத்தில் இதேபோன்ற நிலை 2006 ஏற்பட்ட போது பங்கு விற்பனை முடிவை திரும்பப் பெற்றதை நினைவு கூர்ந்துள்ளார். கடிதத்தின் நகலை பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கும் நிதியமைச்சர் ப சிதம்பரத்திற்கும் அவர் அனுப்பியுள்ளார். என்எல்சி தொழிலாளர் போராட்டத்திற்கு பல்வேறு தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளன. என்எல்சி தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் வரும் 9ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. சென்னையில் இன்று நடைபெற்ற அனைத்து தொழிற்சங்கங்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. ராமேஸ்வரம் வழியாக இலங்கைக்கு சுவிட்சர்லாந்து சுற்றுலா பயணிகள் 4 பேர் தப்பிச் சென்றனர். இதுகுறித்து மத்திய புலனாய்வு துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தப்பிச் சென்ற சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவரை இலங்கை கடற்படை பிடித்து மன்னார் முகாமில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூரில் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இதில் கணக்கில் வராத 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் இதுகுறித்து கூட்டுறவுத்துறை தனி அலுவலர் மலர்வழியிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 40,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. கபினி அணைக்கு வரும் 40,000 கன அடி தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்போது 47 அடியை தாண்டியது. அவதூறு வழக்கில் தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு எதிரான பிழை ஆணையை சென்னை நீதிமன்றம் இன்று திரும்பப் பெற்றது. விசாரணைக்கு நேரில் ஆஜராவதாக விஜயகாந்த் தெரிவித்ததால் பிழை ஆணையை நீதிபதி சொக்கலிங்கம் திரும்பப் பெற்றார். வழக்கு விசாரணை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் குரு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். இதற்கு அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீது இதுபோன்ற அடக்குமுறைகளை ஏவிவிடும் அதிகாரிகள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என ராமதாஸ் கூறியுள்ளார். ரயில்களுக்கு தொலைபேசி மிரட்டல் விடுக்கப்படுவதன் எதிரொலியாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பயணிகள் அனைவரும் முழு சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர். ரயில்கள் மற்றும் சரக்கு பெட்டிகளில் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை தமிழகத்தின் இன்றைய நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய செய்திகளை பார்க்கலாம். சர்க்கரைக்கான இறக்குமதி வரியை 10% 15% உயர்த்த அரசு திட்டமிட்டுள்ளது. இதனை மத்திய உணவுத்துறை அமைச்சர் கே வி தாமஸ் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு சட்டத்திற்கு ஐநா சிறப்பு பிரதிநிதி ஒலிவர் டி ஸ்குட்டர் பாராட்டு தெரிவித்ததாகவும் கே வி தாமஸ் கூறினார். உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 81 கோடி பேர் பயன்பெறுவார்கள் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சர் மனீஷ் திவாரி தெரிவித்துள்ளார். வருவாய் அடிப்படையிலான பாகுபாடியின்றி தமிழகம், கேரளா ஆகிய மாநிலங்களைப் போல் அனைவரையும் இத்திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதை அரசின் இலக்கு என்றும் அவர் கூறினார். ரயில்வேயில் உயர் பதவி பெற லஞ்சம் கொடுத்ததாக எழுந்த புகார் தொடர்பான வழக்கில் முன்னாள் ரயில்வே அமைச்சர் பவன்குமார் பன்சல் சாட்சியாக சேர்க்கப்பட்டுள்ளார். இதனை டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ இன்று தெரிவித்தது. இந்த வழக்கில் பன்சலின் மருமகன் விஜய் சிங்லா உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முலாயம் சிங்கை விமர்சிக்க கூடாது என கூறினால் காங்கிரஸில் இருந்து விலகப் போவதாக மத்திய அமைச்சர் பேனி பிரசாத் வர்மா மிரட்டல் விடுத்துள்ளார். முலாயம் சிங் விவகாரத்தில் காங்கிரஸ் கண்டித்தது தம்மை இழிவுபடுத்தும் வகையில் இருப்பதாக அவர் கூறினார். நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து பாரதிய ஜனதாவின் ஆட்சி மன்ற குழு டெல்லியில் இன்று கூடி விவாதித்தது. ராஜ்நாத் சிங், எல்.கே. அத்வானி, நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். மக்களவைத் தேர்தலில் கடைபிடிக்க வேண்டிய யுக்திகள் குறித்தும் கூட்டணி அணுகுமுறைகள் குறித்தும் அப்போது ஆலோசிக்கப்பட்டது. இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்சேவின் சகோதரரும் அமைச்சருமான பசில் ராஜபக்சே டெல்லி வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித்தையும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனனையும் அவர் நாளை சந்தித்து பேசுகிறார்.
இலங்கையில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டை இந்தியா புறக்கணிக்க கூடாது என அப்போது அவர் வலியுறுத்துவார் என தெரிகிறது. தெலுங்கானா விவகாரத்தில் விரைந்து முடிவு எடுக்குமாறு மத்திய அரசு எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. தெலுங்கானா கூட்ட நடவடிக்கை குழு சார்பில் டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பாரதிய ஜனதா, இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். தெலுங்கானா விவகாரத்தில் மத்திய அரசு தமது நிலைப்பாட்டை தெளிவாக அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். அசாம் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 300க்கும் மேற்பட்ட கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளனர். அருணாச்சல பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதால் பிரம்மபுத்திரா ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. 8 மாவட்டங்களில் 300க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பஞ்சாபில் கிராமப்புற மாணவர்களுக்கு இலவச உயர்கல்வி அளிக்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. கிராமங்களைச் சேர்ந்த படிப்பில் சிறந்த ஏழை மாணவர்கள் இலவசமாக உயர்கல்வி பெற இதில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தனியார் கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என மாநில கல்வி அமைச்சர் சிக்கந்தர் சிங் மலுகா தெரிவித்துள்ளார். மும்பையின் பிவாண்டி பகுதியில் அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் ஒருவர் பலியானார். 15 பேர் காயமடைந்தனர். கட்டட இடிபாடுகளில் சிக்கியவர்களில் 20க்கும் அதிகமானோர் மீட்கப்பட்டுள்ளனர். விபத்துக்குள்ளான கட்டடத்தில் ஆயத்த ஆடை நிறுவனம் இயங்கி வந்தது. விபத்து நிகழ்ந்தபோது 60 பேர் பணியாற்றியதாக கூறப்படுகிறது.